நல்லா பாச மழை பொழியுது, வீட்டுல இருந்தா அடிக்குது. எப்படி முளைஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? வேற மாதிரி ஃபுல்லாக இலை வந்துருச்சு எல்லா இடமும். நீ இங்கே வா, இப்படியே அலையிறதான் வேலை. இங்கே வா, இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கதான் வேலை. எங்க போயிருக்கோம்? வா. கொஞ்ச நஞ்ச ஆசையெல்லாம் இல்லை, ஒரு கவர் பை ஃபுல்லாக பறிச்சிருக்கு. காலையிலே ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னதும் எங்க அம்மா போயிட்டு முந்திரி பழம் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. கொள்ளைக்காரங்க கேட்டு இங்க வரைக்கும் அடிக்குது. அப்பா இது வாசனையை திறந்தாலே முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சிடும் போல இருக்கு. காலையில பறிச்சுட்டு வந்து வச்சதுல இருந்து யாமா பறிச்சுட்டு வந்து ஏன்னா இங்க ஃபுல்லா ஈ முச்சுதான் ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. இந்த முந்திரி பழ வாசனைக்கு ஈ தான் அதிகமா இருக்கும். ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ அம்மா ஊருக்கு அனுப்புறதுக்கே எனக்கு மனசே இல்லை. ஆனால் போகணும் புளியெல்லாம் கிடக்கு, இன்னும் பாதி புளி அறியில்லை. உங்களுக்கு மட்டும்தான் அரிஞ்சு கொடுத்துருக்கேன், இன்னும் தங்கச்சிக்கு அரிஞ்சு கொடுக்கல. எனக்கு வீட்டுக்கு அறியில்லை, அவ்வளோ புளி இருக்குது. புளிக்கு காசு கொடுத்துருக்கேன், அவங்க இன்னும் கொண்டாந்து கொடுக்கல. அதெல்லாம் போய் வாங்கி வைக்கணும், குழு பணம் கட்டணும். ஐயோ நீ புலம்புறதே பெரிய புலம்பலாம், லிஸ்ட்டு பெருசாக போகுது, நீ ஊருக்கு போயிட்டு பொறுமையாக வாமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இல்லைன்னா நாங்களும் வெக்கேஷன் லீவ் வந்துருச்சு இல்லையா, நாங்களும் ஊருக்கு வரோம்மா அப்படின்னு சொன்னேன். சரி நீ ஃபஸ்ட்டு போ, நாங்கள் அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அம்மா ஊருக்கு கிளப்பிட்டேன். பார்த்து பொறுமை. என்ன அதுல துணி தள்ளி விட்டுற போறாண்டி சீத்து. இதுமா இந்த தடவை நம்ம வீட்டு தோட்டத்துல ரொம்ப பெருசா அறுவடை பண்ணாததுனால எதுவும் வீட்டுக்கு கொடுத்து விட முடியல. ஆமா, தக்காளி மட்டும் தான் இருந்தா. ஒரு மாசம் ஆகணும். அந்த வெண்டைக்காய், கொத்தரங்காய், ஆமா பாவக்காய் எல்லாமே வச்சிருக்கு. கிருமி பழம் எல்லாம் பச்சையா இருக்கு. ஆமா, வாட்டர் ஆப்பிள் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா சின்ன சின்னதா இருக்கு. இப்பதான் வச்சிருக்கு. காய் வந்து பெருசாகி அது முத்தணும். நீங்க சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். 4 காலம் தான் இருந்துச்சு, பாக்கி எல்லாம் நிறைய செடி. வாட்டர் ஆப்பிள் மரம் ஃபுல்லா காய்ச்சிருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க அப்புறம். சரி வாங்க போலாமா? கூட்டிட்டு போ, என்னை இங்க இருந்து காப்பாத்துங்கிற மாதிரி தாவிட்டு போறான். அதான் மட்டும் போட்டோம், ஊருக்கு போகுது. புது பஸ் ஸ்டாண்டு மயிலாடுதுறை கட்டியிருந்தாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டு இல்லையாமா இப்போ. எல்லா பஸ்ஸும் இங்கதான் வருதான் ஆல்ரெடி. ஆமா, பழைய மாதிரியே தான் இருக்கு. ஒருவேளை இந்த எலெக்ஷன்னால இப்படி ஆகுது போல இருக்கு. இங்கே விட்டுட்டாங்க. எப்போ சரி அனல், அப்படியே தீ பக்கத்துல இருந்தா எப்படி அனல் வீசும் அந்த மாதிரியே வீசுது. பாய் சொல்லு. பாய் சொல்லு. நல்லா பாச மழை பொழியுது, வீட்டுல இருந்தா அடிக்குது. போட்டு கடிக்கிறான், கிள்றான், புறன்றான், எல்லா வேலையும் பார்க்கறான். இப்போ ஊருக்கு போறேன்னொடனே தாவுறான். திருவாரூர் பஸ்ல ஏறிச்சுன்னா போயிட்டு சனாநல்லூர்ல இறங்கி அங்கேருந்து நன்னிலம் போயிடுவாங்க. நன்னிலம் பஸ்ஸு இல்லை. அம்மா கூட்டம் வந்துட போதுமா? ஆமா, நின்றுட்டு போயிடாது. என்ன சொன்னா ஒரு வரைக்கும் சேட்டை பண்ண கூடாது, பத்திரமா இருக்கணும். போலாம் இன்னும் ஒரு 2 நாள்ல போலாம். 2 நாள்ல சரி போயிட்டு வாங்க, பார்த்து போங்க. போயிட்டு வரேன்பா. சரி போயிட்டு வாங்க. கூட்டம் வந்துற போகுது. இன்னும் 2 நாள்ல நம்மளே போவோம். எலெக்ஷன் முடிஞ்சு நான் போகணும்ல. பாய் சொல்லு. சரி பார்த்து போ. பஸ்ஸுக்குள்ள எல்லாம் முந்திரி பழம் நாத்தடிக்க போன்னு சொல்ல போறாங்க. இல்ல டப்பாக்குள்ள இருக்கு. ஓ, அப்ப பிரச்சனை இல்ல. பக்கெட்ல போட்டுட்டேன், அப்ப பிரச்சனை இல்ல. சரி போயிட்டு வாங்க. முந்திரி பழ வாசனை வராது, பக்கெட்டுக்குள்ள இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கான். ஆத்தா ஊருக்கு போயாச்சு. அத்த ஊருக்கு போயிட்டு இந்த பஸ் கொடைக்கானல் எல்லாம் போகும். அவ்வளவுதான். இந்த பஸ் கொடைக்கானல் எல்லாம் போகுமா? கொடைக்கானல் எல்லாம் போகாது. ஆத்தா ஊருக்கு போயிச்சு, என்ன பண்றது? போய் கூட்டு வருமா? வேணாமா? வாத்தா சொல்லு. வாத்தா சொல்லு. அத்தா வாத்தா அப்படி சொல்லு. வாத்தா சொல்லு. எப்படி வர சொல்லுவ? வாங்கன்னு சொல்லு. சிண்ட பத்தியா? வாங்கன்னு சொல்லு. ஒரு நாளைக்கு டிஃபரெண்டா போடுறான்டா. தூங்கிட்டு தான் எடுத்து மேல போட்டு விட்டேன்.
இந்த பஸ்ஸில் தான் போகிறாங்க, திருவாரூர் பஸ்ஸில். அங்கே போயிட்டு சன்னாநல்லூரில் போயிட்டு அக்கா இறங்கி எங்க போகுது? அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகணும். இல்லை பஸ் வரும்ல அங்கே நிறையா. இது மார்க் பண்ணலை நான், கோலத்துக்கு புள்ளி வைப்பாங்களே அது மாதிரி நான் புள்ளி வச்சு தரேன், அவ்வளோதான். நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியல. இந்த பைப் வந்துட்டு நாங்கள் வேலை பார்த்தோமா, அப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த பைப்பை வச்சுட்டு இதுக்குள்ளே செடி வைக்கணும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தான். அம்மாவை ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ இந்த செடியை வைக்கிறதுல மும்மாரமாக இருக்காரு. ஏதாவது வேஸ்ட்டாக கிடக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதான். அதனால தான் வந்துட்டு ட்ரில் போட்டு அதில் வந்து செடி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரில் போட போகிறோம். அதுக்கு தான் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன், ஆர்டிஸ்ட்டு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஆர்டிஸ்ட் இந்த ஒரு புள்ளி வைக்கிறதுக்கு இருந்தாலும் அந்த புள்ளி நீ வச்சுக்க வேண்டியதானே? நீ கரெக்டாக வைக்க மாட்டே தானே என்கிட்ட கொடுத்த? நான் ட்ரில்லு போடுறேன். இவர் ஒரு வேலை பார்த்தாலும் நான் ஒரு வேலை பார்க்கணும். ரொம்ப அமுக்காது. வா ஒருத்த ஓட பார்க்குறான். நான் புள்ளி வச்சது ஒரு பக்கம், ஓட்ட போறது ஒரு பக்கமா இருக்கு. அந்த லட்சணத்தில் வந்து புள்ளி வச்சிருக்கேன். நம்மளாம் எந்த வேலை பார்த்தாலும் அதில் ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்கும். இந்த சவுண்டு கேட்டு பைப்பை தூக்கிட்டு ஒருத்தன் கிளம்பிட்டான், தலை தெரிச்சு ஓடிட்டான். இது மாதிரி தான் ஓட்ட போடணும்டி. இது மாதிரி ஃபுல்லாக போட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் அது மேலே வந்து செடி வைக்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு இதுக்கு மண்ணை கொட்டணும் இல்லை? கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. நான் புள்ளி வச்சதை விட நீ மார்க் பண்ணது தான் அக்யூரேட்டாக இருக்குது. அப்பா சொல்லுவாங்க தெரியுமா, நீ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடு அதுக்கப்புறம் அவன் பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்கிறது இப்போ கரெக்டாக உறுதியாயிட்டு. நான் புள்ளி வச்சே ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் என் புள்ளியிலே போடலை, அவன் அக்யூரேட்டாக ஏதோ ஒன்று போட்டான். கரெக்டாக இருக்கு, ஆனால் ஸ்ட்ரைட்டாக. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு இது ஊருக்கு போனாங்க, அப்போ இந்த வாழைத்தாறு உழுவலை. இப்போ பாருங்கள் வாழைத்தாறு நல்லா சாஞ்சு போயிட்டு. நேற்று ஒரு பழம் பழுத்துருந்துச்சா, நான் நினச்சேன் வாழை மரத்துலேயே பழுக்கட்டும் ஃபுல்லாகவே, ஒரு சிப்பா வெட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சா மரத்தோடு சாஞ்சிடுச்சு. இல்லைன்னா நேற்றே எங்கள் அம்மாவுக்கு ஊருக்கு கொடுத்து விட்ருக்கலாம். சரி அதை ஃபஸ்ட்டு வெட்டிடுமா, அதுக்கப்புறம் மண்ணை வெட்டி கொட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா வெண்டைக்காய் கொத்தவரங்காய்லாம் நல்லா முளைச்சி வந்துடுச்சு. இது எப்போ காய்க்கனே தெரியல. வந்து அங்கே ஒரு செட்டு போட்டோம், ஆனால் வந்து காய்க்கவே இல்லை. இது இன்னும் காய்க்கல. ஆனால் செடி வந்துட்டு நம்ம விதை வந்து முன்னாடியே வாங்கிட்டு வந்தோம். அந்த விதையெல்லாம் வந்துட்டு முளைக்கவே இல்லை. பாண்டிச்சேரி போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ இந்த தாமரை தொட்டி வாங்கும்போதே விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை போட்டது ஒன்று கூட முளைக்கவே இல்லை, அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு ஒரு கடையில் வாங்கிட்டு வந்த விதை தான் இது. அதுக்கப்புறம் போட்டு இவ்வளோ தூரம் முளைச்சி வந்திருக்கு. இது என்னைக்கு வந்துட்டு காய் வைக்க போகுதுன்னு தெரியல. நம்ம ஏதாவது சொன்னாச்சுங்களேன், அதுதான் டுபாக்கூர் மாதிரி வெட்டுவான் இன்னும் மட்டும். இந்த பழத்தில் தோலே இருக்காது, லைட்டாக அப்படியே சதையோட சதையாக ஒட்டிகிட்டு இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். அங்கே பார்த்து சொல்லு, அங்கே பார்த்து சொல்லு. வணக்கம் சார். அப்பாவுக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். வெரி குட். அங்கே பார்த்தீங்களாங்க நம்மளோட தாமரை தொட்டியை. தாமரை தொட்டியில் உள்ள ஒரு இலையை பிச்சு விட்டான் பாரு, எப்படி முளைஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? வேற மாதிரி ஃபுல்லாக இலை வந்துருச்சு எல்லா இடமும். நிறைய இலை வந்துருச்சு. பட் நேற்று வந்துட்டு இது என்ன முட்டா? முட்டுலடி இலை. ஆமா, நானும் ஒவ்வொரு நாளா பாக்குறேன். எப்பவுமே இலை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் இத்தனை இலை வச்சிருச்சு. இன்னும் இதே டயலாக் எத்தனை நாளாவது சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒன்று தெரியுமா தெரியாதா? இலை நிறைய வச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு முட்டு வைக்கும். இதத்தான் சொல்லிக்கிட்டே இருக்க. இலை நிறைய வைக்கணும், நிறைய சொல்லி விடுங்க. சொன்னா கேட்க மாட்டா, கமாண்ட்லயே சொல்லுங்க நீங்களே. எவ்வளவு இலை வச்சுட்டு தாமரை தொட்டியே ஃபுல்லா ஆக போகுது. அவ்வளவு இலை வச்சுட்டு, ஆனா இது வரைக்கும் ஒரு மொட்டு கூட வைக்கல. அதை வந்து பார்த்து என் கண்ணு பூத்து போகுதுங்க. ஆனா எவ்வளவு இலைய பாத்தீங்களா, டெய்லியும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். இன்னைக்கு கூட 2 இலை விட்டுருக்கு பாருங்க. சின்ன சின்னதாக விழுது, அப்படியே பெருசா வந்துடும், மேலே வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் தெரியல நானு. ஆனா நேற்று வந்து குட்டி வாண்டு என்ன பண்ணிடுச்சு, இந்த இலைய பிச்சிருச்சு. அட பாவீங்களா. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க பாருங்க, காக்கா வந்து கொத்துதுங்கிறதுக்காக இந்த பாருங்க வலைகளெல்லாம் போட்டு கவர் பண்ணி எப்படியோ முளைக்க வச்சுட்டேன். ஆனா இப்போ பிச்சு விட்டுட்டீங்க வேற. நான் பிக்கல, உன் சின்ன குட்டி வாண்டு. இந்த பக்கம் வா, நீ இங்க வா. இப்படியே அலையிறதான் வேலை. இங்க வா, இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கதான் வேலை. எங்க போயிருக்கோம்? வா.
மண்ணள்ளி கொட்டுமா அதில்? இந்த மண்ணை பற்றி என்ன கலரில் இருக்குன்னு. இந்த மாதிரி மண்ணு தான் நல்லா கிளம்பும். ஆமாம். இதில் கொஞ்சம் லைட்டாக மட்டும் உரமா அது பேர் என்ன உரத்தை போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க, ம் அப்படியே வந்து பிளாக் கலர் ஆகிடும் மண். உரம் வச்சிருக்கியா? இருக்குது. நம்ம முன்னாடி இந்த பாட்டிலெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த பட்ரோஸாக எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. அதுவும் இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா பக்கமும் பூ வச்சிருக்கா, செம்மையாக இருக்குது. இதுலேருந்து நான் இப்போ எடுக்க போகிறதில்ல. முன்னாடி நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது கீழே உளுந்து நிறைய முளைச்சிருக்கு. அதை தான் கொண்டாந்து வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலரு. ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த எப்படி முளைஞ்சுன்னே தெரிலங்க. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக முளைஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு கலர் கொண்டாந்து வச்சோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லோ கலரு, இந்த வயலட் கலர் இதெல்லாம் எங்கேருந்து வந்து தெரியல. ஆனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு போயிரு கலரு. ஆமாம், நான் கொண்டாந்து வச்சது இந்த கலர் தான். ஆனால் இந்த எல்லோலாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு கலர், இங்கே வாங்க இங்கே வாங்க, இந்த பிங்க்கு செம்ம கலருங்க. இது இங்கே பாருங்க, இந்த பாருங்க. ஒருவேளை கலர் ஃபேட் ஆகி இந்த டார்க்காக இருந்தது லைட் ஆகிட்டா என்னன்னே தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது எல்லா கலருமே. நான் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன்னா அது ஒருக்கு பாருங்க, அதை காமிக்கிறேன். இதை தான் வந்துட்டு நான் பிடுங்கி வைக்க போகிறேன். இதே பிடுங்காதடி, உடச்சி வைடி. ஆமாம், அதுலேயே ரெண்டு ரெண்டாக வைக்கலாம். நீ வச்சிருக்கிறதுலே அப்படியே நெவத்தால் கட் பண்ணு, வந்துடும். இல்லை அவ்வளோதான். நீ வந்துட்டு பிடுங்க நினச்சிக்க, வேரோடு வந்துடும். அவ்வளோதான், உடச்சி வச்சுன்னா வேலை முடிஞ்சு. ஓ, இப்படி தான் நீ பண்ணிகிட்டு இருக்க போயிருக்கு. நான் இல்லாத டைட்டேன் அடி பாவி. டேய், நான் என்னங்க பண்ணுறேன்? இந்த திருட்டு நாதாரி இருக்கு பாருங்க, ஏதாவது குருட்டா முச்சமாக ஏதாவது பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு ஒன்றும் பார்க்கலன்னு வச்சிங்களா, அதை வந்து குதறி வச்சுட்டு வந்துடுவா. யாரா இவன் பைத்தியக்காரன்? ஏன்னா இது வந்து இப்படி வைப்பாங்கடி, உடச்சி வைப்பாங்க, புடுங்க கூடாது. சொல்கிறேன். இது நீ வந்து என்ன தெரியுமா பண்ணுற, வேறையே வந்து காலி பண்ணிட்டு இருக்கு. இது மேலே வை, எப்படி ரவுண்டெல்லாம் உடச்சி உடச்சி கரெக்டாக வந்துடும், வளர்ந்து வந்துடும். நல்லா கொஞ்சம் ஆழமாக வை. எனக்கு என்னன்னா, கொஞ்சம் பெருசாக வச்சோன்னா வச்சுக்கேன், சீக்கிரமே பூத்துரும், சீக்கிரமே வந்துட்டு நல்லா தெரியுங்கிறதுனால தான் பெருசாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கட் பண்ணி விடுவாங்க. லைட்டாக கட் பண்ணி விட்டால் தான் அந்த ஒரு சைஸ் வந்து வரும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தான் தெரியும், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாம், இந்த பாட்டிலெல்லாம் வைக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, அது மாதிரி தான் இதுவும். எனக்கே அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. என்னடா இது, எப்படா வளர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவுட்புட் செம்மையாக இருக்குது. நம்ம வேறு செடிகள் வைக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு இதுதான் அழகாக இருக்குது. ஏன் வேணும்? இதை வந்துட்டு நல்லா இருக்கு. ஆமாம், இதுக்கு பராமரிப்பு அதிகமாக கிடையாது. நம்ம போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், செடி வச்சுக்கிட்டே இருக்கணும், எரு வச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இது மேலே வந்து ப்ளூ மட்டும் தான் வச்சுருக்கேன். ஆமாம் ஆமாம். ஓகே, இதில் வந்துட்டு கலர் கலராக வச்சிரு. எதில்? இதெல்லாம் இதில் எல்லாமா கீழெல்லாம் அந்த ஓட்டெல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து கலர் கலராக வச்சிரு. இது மேலே மட்டுமே வந்து ப்ளூ மட்டும் இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஒரு 6 ரவுண்டு வரைக்கும் இந்த கலர் வச்சுட்டு, அடுத்த ஒரு 6 ரவுண்டு வந்துட்டு எல்லோ. நல்லா தான் இருக்கு. 6 கலரு பிங்க்கு அப்படி. நீ இருக்கிறனால தான் சீத்து நான் நல்லா போயிட்டுருக்கேன். இன்னும் நிறைய யோசிக்க தோணுது. இந்த ஒரு டைலாக் வர்றதுக்கு நான் என்னென்னலாம் பாடுபட வேண்டியதாக இருக்குது பாருங்க. நம்மளோட அவுட்புட் வீடியோ எப்படி இருக்குது, அதுக்கு காரணம் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் தான். நான் மட்டும் இருந்தால் மட்டும் வேலை நடக்காது. ஆமாம், சீத்துவும் இருக்கிறனால தான் வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்து பார்க்க வந்துட்டு நீட்டாக இருக்குது. ஐயோ, இந்த புகழ்ச்சிலாம் தற்புகழ்ச்சி இல்லை, தற்புகழ்ச்சி இல்லை, இது என்ன புகழ்ச்சி? இதெல்லாம் வந்து உனக்கு தெரியாது, எல்லா ஹஸ்பண்டுகளுக்கு தான் தெரியும். அப்பப்போ இது மாதிரி காதில் வாங்கினா தெரியும், எப்பயாவது காதில். எல்லா பெண்களுக்கும் வந்து அவங்க ஹஸ்பண்டு தான் வந்து மோட்டிவேட். ஆமாம், அதே உண்மைதான். இந்த ரெட்டும் எல்லோவும் நல்லா இருக்குல்ல வைக்கிறதுக்கு. நல்லா தான் இருக்கும். இங்கே வெறும் செமையாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா? தெரியுது. அப்படியே அதேமாதிரி வச்சுட்டு நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஐயோ, இதில் எது ரெட்டுன்னு தெரியலையே, மாற்றி விட்டுற போகிறேன். எல்லோவை ஃபஸ்ட்டு வச்சுப்போம், அதுக்கப்புறம் ரெட் வைப்போம். ஆனால் எப்படியா இருந்தாலும் வந்துட்டு கலரை சேஞ்ச் ஆகிடும். எப்படி? ஆமாம், என்ன கலர் வந்து வச்சதே வந்து ரெட் கலர் தான். இந்த தடவை பார்க்குறோம், இந்த தடவை பார்க்குறோம். பைத்தியம், இந்த தடவை பார்க்குறோம். இப்போ நம்ம நடுவில் எல்லாம் வச்சுருக்கோம், மேலே வந்துட்டு பர்பிள் வச்சுருக்கோம், கீழே வந்துட்டு ரெட் வைக்க போகிறோம். ஸோ இது எந்தெந்த கலரில் முளைக்குதுன்னு, ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் வருதா, இல்லை நம்ம தான் கொண்டாந்து தெரியாமல் நமக்கே தெரியாமல் வச்சுருக்கோமாங்கிறதெல்லாம் இந்த தடவை பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. பாருங்கள், தூக்கிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. ஆமாம்,
ஃபுல்லாக வந்துட்டு 3 கலர் வச்சுருக்கேன். அந்த பிங்க் ஒன்று காமிச்சு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நிறைய செடி இல்லை, அதனால இந்த 3 கலர் மட்டும் தான் வச்சுருக்கேன். இது எப்படி வருதுங்கிறது தான் பார்ப்போம். ஆனால் வந்துட்டு நல்லா வருங்கிறது தான் எனக்கும் தோணுது. உனக்கு எப்படி இருக்கு? உண்மையாகவே நல்லா தான் வரும். அது ஏன் தோணுது? சரி, அவ்வளோதாங்க. இதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தான், அதை செஞ்சுட்டான். ஆமாம், எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா சொல்லிக்கிட்டே இருந்தேன். பைப்பு கடந்ததுல இருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், இப்போதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. சரி, அதுக்கப்புறம் இன்னும் அந்த டப்பா வந்துட்டு பெயிண்ட் அடிச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது வரைக்கும் பண்ணவே இல்லை. அது எத்தனை மாதம் சென்று பண்ண போகிறோமோ தெரியல. அந்த டப்பாவும் வந்துட்டு கவர் பையில கட்டி வச்சிருக்கோம், அதுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை இன்னும் செய்ய பார்க்கிங் கல் சொன்னோம், ஆனால் இது வரைக்கும் புதைக்கவே இல்லை. என்ன ஒன்றுனா பார்க்கிங் கல்லுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலை பெண்டிங் இருக்கிறதுனால வந்து இதை பண்ண முடியல. அது முடிஞ்சாதான் அந்த பார்க்கிங் கல் புதைக்க முடியும். நேற்று அம்மாவை பஸ் ஏற்றி விட்டோம் பார்த்தீங்களா, பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அட்சய திருதிக்கு போயிட்டு நகை எடுத்துட்டு வரலான்னு நினச்சிட்டு போனோம். அம்மாவையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே கேட்பீங்க. அம்மா வந்துட்டு வீட்டில் வேலை இருக்குமா, நான் போயிட்டு தண்ணியெல்லாம் பிடிக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி வராதுன்னு சொன்னதுனால தான் சரி நீ போமா, நான் கொலுசு தானே மாற்ற போகிறேன், நானே போய் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடைக்கு போயிட்டு கொலுசுலாம் மாற்றிட்டு வந்தோம். கொலுசு மாற்றினதே அவ்வளோ ரேட் ஆகிட்டு, இதுலேயே தங்கம் எடுத்தோன்னா வச்சுங்களா அவ்வளோதான், விற்கிற விலைவாசிக்கு நம்ம 2 முடிஞ்சு. கிட்னி தான் எடுத்துட்டு வரணும். 2 கிட்னி விற்றாலும் செல்லுபடி ஆகாது, 1 பவுன் தான் எடுக்கலாம், அந்த ரேட்டு விற்கிது. அதனால எனக்கு வந்துட்டு மெட்டி மாற்றிட்டு வந்தேன். இந்த மெட்டியோட பேக் சைடு தேஞ்சு அப்படியே கிழிக்க ஆரம்பிச்சிட்டு காலை, அதனால தான் வந்துட்டு மெட்டியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெட்டியை மாற்றிட்டு வந்தேன். அதுவும் இருந்ததை நம்ம போட்டுட்டு தான் மாற்றணும். ஆமாம், என்னோட மெட்டி தேஞ்ச மெட்டியை போட்டுட்டு புது மெட்டி மாற்றினேன். அந்த மெட்டியை காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப இந்த இடத்துல தேஞ்சு இப்படி வந்துடுச்சு, கிழிக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த மாதிரி மெட்டி இருக்கிறது தான் நான் போடுவேன். அந்த உருட்டு மெட்டி போட்டேன்னா வச்சுக்கலாம் எனக்கு வந்து சேத்து புண்ணு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி மெட்டி போடும்போது அதிகமாக தேஞ்சு போய் காலை வேற கிழிக்குது. இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, நான் என்ன பண்ணுறது. ஸோ இந்த மெட்டி தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு, இதே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறது. அடுத்தது வந்து நிவிக்கு கொலுசு. அதுவும் வந்துட்டு அவனோட பழைய கொலுசை தான் போட்டேன். ஆமா. நான் எடுத்துட்டு வந்து தானே. ஆமா, நீ எடுத்து வந்தது தான். அதை வச்சிடலான்னு சொல்லிட்டு சொன்னா நீ வந்துட்டு வேணாம். அது இல்ல, அதை வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நீ ஒன்று எடுத்துட்டு வந்த பத்தியா, அதை வச்சுட்டேன். இப்ப திரும்ப போயிட்டு நம்ம 3 முத்து வச்சது எடுத்தோம்ல முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி போய் எடுத்து வந்தோம்ல, அதை தான் மாற்றிட்டு இப்போ எடுத்து வந்தோம். அதில் முத்துலாம் கொட்டி ரொம்ப பழசாகி ரொம்ப தளர்ந்துடுச்சு, அதனால தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து 3 முத்து வச்ச கொலுசு, ஆனால் நான் மாற்றினதுக்கப்புறம் 2 முத்து தான் வச்சு எடுக்க முடிஞ்சுது, ஏன்னா ரேட் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது 2 முத்து வச்ச கொலுசு. இது நிவிக்குட்டிக்கு எதுக்கு கொலுசு போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமா, அவன் வந்து நடந்து போய் எங்கேயாவது போனான்னு வச்சுங்களா, தெரிய மாட்டேது, சுத்தமா தெரியல. இந்த கொலுசை கழட்டி வச்சேன் பாருங்க, பெருசா இருக்கு ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எங்க போனாலும் தெரியவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கொலுசை மாத்தி போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மெயின் நாங்கள் கொலுசு போடுறது. சில பேர் வந்து கொலுசுலாம் எதுக்கு போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைக்கு எதுக்கு 1.5 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு கொலுசு போடுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு 3 வயசு வரைக்குமே திவிக்கு போட்டிருந்தேன், இவனுக்குமே போடுவோம்னு சொல்லிட்டு தான் போய் மாத்திட்டு வந்துட்டேன். இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மெயின். ஆமா, அதுக்காக தான் இந்த கொலுசை மாத்திட்டு வந்தேன். இங்க பாருங்க, இதுதான் அவருக்கு எடுத்த கொலுசு, பார்க்க நல்லா இருக்கு. ஓகேங்க, இந்த அட்சய திருதியைக்கு போயிட்டு தங்கம் எடுக்க முடியுதோ இல்லையோ, வெள்ளியாச்சும் போய் மாற்றிட்டு வந்துட்டோம். புதுசு எடுக்கணும் அந்த அன்னைக்கு, ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய். கொலுசு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திவி வந்து தூங்குறாரு, இல்லைன்னா போட்டு விட்டுருவேன். ஆமாம், அவர் தூங்குறாரு, இல்லைன்னா போட்டு விட்டுருவேன். இங்கே பாருங்கள், என் மெட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.